friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவை சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போறது அரைக்கீரை கடையல். இதுக்கு வந்து என்னன்னா பாசி பருப்பு நம்ம 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். இது கூட 1 கட் அளவுக்கு நம்ம அரைக்கீரை எடுத்துக்கலாம். இது கூட சின்ன சின்ன தண்டு இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இத வந்து கொஞ்சமா கட் பண்ணிட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்து செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அரைக்கீரை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற அதாவது இலை மட்டும் எடுத்துக்கலாம். தடியாக இருக்கிற காம்பை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி லீஃப் மட்டும் வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம அரிஞ்சும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மண் பாத்திரம் வச்சுக்கலாம். இந்த மண் பாத்திரம் என்னன்னா கடையிறதுக்குனே வந்து கடையில் வந்து கிடைக்கும். பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வந்து இந்த மண் பாத்திரத்தில் வந்து இருக்கும், சின்ன சின்ன ஸ்டோனோட தான் இருக்கும். அதனால கடையிறதுக்கு வந்து என்னென்னா நல்லா வந்து ஈஸியாக கடையிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும். நம்ம ஃபஸ்ட்டு இதில் தண்ணி விட்டுக்கலாம். அதாவது 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டதுக்கப்புறம் ஆல்ரெடி வந்து நான் பாசிப்பருப்பு வந்து ஒரு 50 கிராம்ஸ் அளவுக்கு நான் ஊற வச்சுருக்கிறேன். வாஷ் பண்ணியாச்சு. இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஊறினதுனால உங்களுக்கு நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது. இது கூட 2 பச்சை மிளகாய், பூண்டு ஒரு 7 பல் எடுத்துக்கலாம். ஒரு 20 வெங்காயத்தை நான் அதாவது கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு கல்லில் வந்து நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி புளி மாதிரி இருந்துச்சுன்னு இதை எடுத்துக்கோங்க. இதில் வந்து இந்த மாதிரி தட்டிக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லா வெங்காயத்தையும் தட்டிக்கலாம். இன்னொன்றுனா இதில் வந்து இந்த வெங்காயத்தை வந்து எண்ணெயில் வதக்கி கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதை வந்து நல்லெண்ணெயில் லைட்டாக வதக்கிட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பூண்டையும் நம்ம தட்டிக்கலாம். அவ்வளோதான். இதை வந்து நம்ம எண்ணெயில் வதக்கிட்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். ஆல்ரெடி வந்து நம்ம வெங்காயம், பூண்டு இதை வந்து நல்லா நல்லெண்ணெயில் வதக்கிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இந்த பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கீரையை வந்து நான் வந்து சின்ன சின்னதாக கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். கீரை பார்க்குறதுக்கு ஜாஸ்தி இருக்கும். நான் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வேக வச்சுருங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம நல்லா வதக்கிட்டோம். ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை அப்படியே கீரையில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை வந்து ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மத்தில் கடைஞ்சிக்கலாம். அதாவது ரொம்ப பச்சை வாசனை அடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம லைட்டாக நல்லெண்ணெயில் வதக்கிட்டோம். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வந்து அந்த சின்ன வெங்காயத்தினோட வாசம் பிடிச்சதுன்னா நீங்கள் டைரெக்டாக அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வேகட்டும். இப்போ கீரை நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம மத்தில் கடைஞ்சிக்கலாம். காரத்துக்கு நம்ம 2 பச்சை மிளகாய் தான் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கீரை ரெடி ஆகிடுச்சு. கீரை கடையல். இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். இதுக்கு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டோம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரியட்டும். இந்த கீரை கடையலுக்கு வந்து பெருங்காயம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ஊசி மிளகான்னு சொல்லுவாங்க. ரொம்ப காரம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் 2 மட்டும் ஆட் பண்ணுறேன். இது கூட பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கீரை ரெடி ஆயாச்சு. இதையே நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். சுவையான அரைக்கீரை கடையல் ரெடி. அரைக்கீரை கடையில் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. இது கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.